மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் ஜி ராமகிருஷ்ணன் சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அந்த நேரடி காட்சிகளை பார்ப்போம். தடையாக உள்ளது. புயல் வறட்சி வாரத்தை அளிப்பதற்கு மத்திய அரசாங்கம் மறுத்து வருகிறது. நீட் தேர்வை தமிழகத்து மக்கள் மீது திணிப்பதற்கு மத்திய அரசாங்கம் முயற்சித்து வருகிறது. கொல்லைப்பரு வழியாக தமிழகத்தில் காலூன்றுவதற்கு பிஜேபி முயற்சித்து வருகிறது. தமிழகத்தில் குறிப்பாக ரேஷன் முறை என்பது, பொது விநியோக முறை என்பது சீர்குலைந்து விட்டது. உணவு பாதுகாப்பு சட்டத்தை அமுலாக்குவது என்ற பெயரால் தமிழகத்திற்கு அளித்து வந்த உணவு மானியத்தை மத்திய அரசாங்கம் வெட்டி இருக்கிறது, சுருக்கி இருக்கிறது. தமிழகத்தில் ரேஷன் கடைகளில் உளுத்தம்பருப்பு, துவரம்பருப்பு, பாம் ஆயில் உள்ளிட்ட அந்த பொருட்கள் முறையாக வழங்கப்படவில்லை. பாஜக வகுப்புவாத அந்த பாதையில் சென்று கொண்டிருக்கிறது. குறிப்பாக மீனவர்கள் துயரம் தொடர்கதையாக உள்ளது. மீன்பிடிக்க செல்லக்கூடிய மீனவர்கள் கைது செய்யப்படுவதும், தாக்கப்படுவதும், கொல்லப்படுவதும் தொடர்கதையாக இருக்கிறது. இந்த பிரச்சனைக்கு மத்திய மாநில அரசுகள் நிரந்தரமாக தீர்வு காணப்படவில்லை, தீர்வு காண முயற்சிக்கவில்லை. இத்தகைய சூழலில் தமிழகத்தில் அதிமுக, திமுக, பாஜக, காங்கிரஸ் ஆகிய கட்சிகள் கடைபிடிக்கக்கூடிய கொள்கைகள், அணுகுமுறைக்கு ஒரு மாற்று அரசியல் தமிழகத்தில் தேவைப்படுகிறது. ஊழலை எதிர்த்திட, வகுப்பாதத்தை எதிர்த்திட, நவீன தாராளமய பொருளாதார கொள்கை எதிர்த்திட, மக்கள் நலன் சார்ந்த ஒரு கொள்கைக்காக போராட ஒரு மாற்று தேவைப்படுகிறது. அந்த மாற்று தேவை என்ற அடிப்படையில் தான் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பாக நடைபெற உள்ள ஆர்கே நகர் சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய வடசென்னை மாவட்ட செயற்குழு உறுப்பினர், கட்சியினுடைய ஆர்கே நகர் தொகுதியினுடைய பகுதிக்கு உறுப்பினர் எங்கள் தோழர் ஆர் லோகநாதன் அவர்களை வேட்பாளராக நாங்கள் நிறுத்துகிறோம். தமிழகத்தில் அதிமுக, திமுக, பாஜக, காங்கிரஸ் அவர்களுடைய அந்த அரசியலுக்கு, கொள்கைக்கு மாற்றாக மாற்று அரசியல் முன்னெடுக்கப்பட வேண்டும் என்று கருதுகிற அனைத்து இடதுசாரி ஜனநாயக சக்திகள் அமைப்புகளும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக போட்டியிடக்கூடிய எங்கள் வேட்பாளருக்கு வாக்களிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். குறிப்பாக ஆர்கே நகர் தொகுதியில் இருக்கக்கூடிய வாக்காளர்கள் எங்களுக்கு பேரால் தர வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக வேண்டி கேட்டுக்கொள்கிறோம். ஒரு மாற்று அரசியலை முன்னெடுத்து தான் இருக்கவே மக்கள் நல கூட்டணி உருவாக்கப்பட்டது. மக்கள் நல கூட்டணியை விட்டு மார்க்சிஸ்ட் கட்சி தனிப்பட்ட முறையில் வேட்பாளர் அறிவிப்பதற்கு என்ன காரணம்? மக்கள் நல கூட்டணியில் விரிசல் ஏற்பட்டிருக்காங்க. தமிழகத்தில் இருக்கக்கூடிய அரசியல் சூழலில் இன்றும் மாற்று அரசியல், மக்கள் நல கூட்டணியும் தேவைப்படுகிறது. அது தொடர வேண்டும் என்பது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய கருத்து. இப்போ தொடருதாங்கிறது எங்களுடைய கேள்வி. கருத்து வேறுபாடு ஏற்பட்ட காரணத்தினால் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி போட்டியிடுகிறது, மாற்று அரசியல் முன்னெடுத்து செல்வதற்காக. எந்த விதத்தில் சார் உள்ள கருத்து வேறுபாடு? அதெல்லாம் இப்போ சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நான் சொல்லுங்க, இல்லை மாற்று அரசியல் தொடர வேண்டும் எங்களுடைய விருப்பம். அது கருத்து வேறுபாடு ஏற்பட்ட காரணத்தால் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி போட்டியிடுகிறது. எங்களுடைய வேட்பாளரை தோழமை கட்சிகளான விடுதலை சிறுத்தை கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி உள்ளிட்டு அனைத்து இடதுசாரி ஜனநாயக சக்திகளும் ஆதரவு தர வேண்டும் என்று ஊடகங்கள் மூலமாக நான் கேட்டுக்கொள்கிறேன். மக்கள் நல கூட்டணியும் தொடர வேண்டும் என்று எங்களுடைய விருப்பம். மக்கள் நல கூட்டு இயக்கம் தொடர வேண்டும் எங்களுக்கு விருப்பம். மாற்று அரசு இன்றைக்கும் தேவைப்படுகிறது, மாற்று அரசியல் தேவைப்படுகிறது என்பதை நான் சொல்ல விரும்புகிறேன். கலந்து ஆலோசித்தோம், கருத்து வேறுபாடு ஏற்பட்ட காரணத்தால் நாங்கள் போட்டியிடுகிறோம். அது ஊடகங்கள் மூலமாக சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. தோழமை கட்சிகளோடு ஏற்பட்ட கருத்து வேறுபாட்டை ஊடகங்கள் மூலம் விவாதிக்க நான் தயாராக இல்லை.
மக்கள கூட்டயக்கம் தொடர வேண்டும் என்பது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் விருப்பம். அது தமிழ்நாட்டில் திமுக, அதிமுக, பாஜக, காங்கிரஸுக்கு ஒரு மாற்று அரசியல் தேவைப்படுகிறது. அதுதான் மக்கள கூட்டத்திற்கிற நோக்கம். அந்த நோக்கத்தின் அடிப்படையில் நாங்கள் போட்டியிடுகிறோம். சார், ஒரே கொள்கையில இந்திய கம்யூனிஸ்டும் உங்களுக்கு கருத்துக்கு ஆதரவு தெரிவிக்கலையா? ஒரே கொள்கை கம்யூனிஸ்ட் கொள்கையில் இந்திய கம்யூனிஸ்ட் கூட நீங்க போட்டியிடுறதுக்கு ஆதரவு தெரிவிக்கலையா? 3 நாட்களில் பேச்சுவார்த்தை அவர்கள் எங்களை ஆதரிக்க வேண்டும் நாங்கள் நம்புகிறோம், எதிர்பார்க்கிறோம். அவர்கள் எங்களை ஆதரிக்க வேண்டும் நம்புகிறோம், எதிர்பார்க்கிறோம். உங்கள் மூலமாக வேண்டுகோள் விடுக்கிறோம். சார், இப்போ தேர்தல், அதாவது ஆளுங்கட்சி சார்பாக ஒரு வேட்பாளர் அறிவிக்கப்பட்டிருக்காரு. இப்போ தேர்தல் ஆணையை எப்படி இந்த தேர்தல் நடத்தணுங்கிற மாதிரி கம்யூனிஸ்ட் கட்சி விரும்புது. அதே மாதிரி உங்களுடைய வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கு? குறிப்பாக பொது தேர்தலாக இருந்தால், இடைத்தேர்தலாக இருந்தாலும் வாக்காளர்களுக்கு பணப்பட்டுவாடா செய்யக்கூடிய அந்த ஜனநாயக விரோதமான நடவடிக்கையை தடுத்து நிறுத்திட தேர்தல் ஆணையம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பாக வலியுறுத்துகிறோம். ஏற்கனவே மக்களோட கூட்டியிருக்கும் சார்பாக நிறைய பொதுக்கூட்டங்களையும் அல்லது ஒரு அனைத்து கட்சி கூட்டத்திலையும் கலந்துக்கிறதுக்கு ஒவ்வொரு கட்சியிலும் ஒரு முரண்பாடு ஏற்பட்டுக்கிட்டே இருந்திருக்கு. அப்போ ஏதோ ஒரு கட்சி சமரசம் செஞ்சுக்கிட்டாங்க. அதை இப்போ யார் இங்கே சமரசம் செய்யாமல் இருக்கிறது? இல்லை, சமரசம் செய்வதில் என்ன சிக்கல் இருக்கு? ஊடகங்கள் மூலமாக விவாதிப்பது பொருத்தமாக இருக்காது. மக்களோட கூட்டியக்கம் தொடர வேண்டும் என்று எங்களுடைய விருப்பம். கருத்து வேறுபாட்டு காரணமாக நாங்கள் போட்டியிடுகிறோம். ஓகே, நன்றி. வணக்கம். பெரும்பாலான ஏழை மக்கள் வசிக்கக்கூடிய ஆர்கே நகர் தொகுதி, அதிமுகவிலிருந்து போட்டியிடக்கூடியவர்கள் யாராக இருந்தாலும் அவர் ஏழை மக்கள் நலனை பற்றி சிந்திக்காதவர்களாக இருப்பார்கள். ஆகவே சாதாரண மக்களின் கோரிக்கைகளை சட்டமன்றத்தில் எழுப்புவதற்கும், கம்யூனிஸ்டுகள் இல்லாத சட்டமன்றம் இப்பொழுது எப்படி இருக்கிறது என்று நீங்களும் பார்த்திருப்பீர்கள், அந்த குறையை தீர்ப்பதற்காகவும், மக்களின் உரிமைகளை மட்டுமே பேசக்கூடிய சட்டமன்றமாக அதை மாற்றுவதற்காகவும் நாங்கள் களத்தில் இப்பொழுது நிற்கிறோம். உங்களுடைய ஊடகங்களுடைய ஆதரவு எங்களுக்கு தேவை என்பதை நாங்கள் இந்த நேரத்தில் உங்களை வேண்டிக் கொள்கிறோம். மக்கள் அனைவரும் சுத்தியல் அறுவல் நட்சத்திரம் சின்னத்தில் வாக்களிக்க வேண்டுமாறு உங்கள் மூலமாக நான் கேட்டுக்கொள்கிறேன். ஆர்கே நகர் வாக்காளர்கள் எங்களை ஆதரிப்பார்கள் என்ற நம்பிக்கையும் எனக்கு இருக்கிறது. வணக்கம். வேட்பாளரா அப்புறம் சொல்லுங்க, அப்புறம் கேளுங்க.